வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. விசாகம் நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக இருக்கட்டும், விசாகம் நட்சத்திரம் 4வது பாதம் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களாக இருக்கட்டும், இந்த பதிவு 100% பயனுள்ள பதிவாக இருக்க போகுதுங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. விசாகம் நட்சத்திரம் அப்படின்னா, விசாக நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது குரு பகவான், தேவகுரு. எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். விசாக நட்சத்திரத்துடைய நாயகன் அதிபதி குரு பகவானாக இருந்தாலும், விசாக நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாருன்னு பார்க்கும்போது தமிழ் கடவுள் முருகர். நிறைய நண்பர்களுக்கு தெரியும், விசாக நட்சத்திரத்தில் தான் முருகர் அவதரித்தார், முருகர் பிறந்தார் அப்படின்ட்டு. அப்போது அந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது போக வேண்டிய திருத்தலம் எது, எந்த ஊரில் இருக்குது? நிறைய நண்பர்களுக்கு தெரியாது. எல்லாரும் ராசிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நட்சத்திரத்துக்கு தரதில்லைங்க. சொல்லப்போனால் ராசியை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது நட்சத்திரத்துக்கு தானுங்க. கொடுக்கணும். ஆனால் நிறைய நண்பர்கள் பண்ணுறதில்லை. சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா ராசிக்கு மட்டும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுவாதி நட்சத்திரம் 1 பாதம் 2வது பாதம் 3வது பாதம் துலா ராசியில் வந்துடுங்க. சுவாதி நட்சத்திரம் 4வது பாதம் அப்படின்னா உங்களுக்கு விருச்சிக ராசி வந்துடும். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் முருகர் அவதரித்த நட்சத்திரமாக இருந்தாலும் முழுமையான நட்சத்திரம் கிடையாது. துலா ராசியில் 3 பாதமும் விருச்சிக ராசியில் 1 பாதமும் கொண்ட ராசி தான் இந்த துலா ராசி. இந்த சுவாதி நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில் 3 பாதமும் விருச்சிகம் ராசியில் 1 பாதமும் வரக்கூடிய நட்சத்திரம் தான் விசாகம் நட்சத்திரம். மாற்றி ஏதாவது சொல்லியிருந்தால் தப்படுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. விசாக நட்சத்திரம். அப்போது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எல்லா விஷயத்துலேயும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அது கல்வியாக இருக்கட்டும். கல்வியில் நிறைய நண்பர்கள் மருத்துவத்துறையில் படிக்கணுன்ற ஆசை நிறையா இருக்கும். அந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் மருத்துவத்துறையில் படிக்கணுன்ற ஆசை இருக்கும் பிள்ளைகளுக்கு. அதே மாதிரி இந்த ஆர்கிடெக்சர், சிவில், இதெல்லாம் அந்த அந்த நட்சத்திரத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு பண்பு. அப்போ அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு துறை நல்லாவே கை கொடுக்கும். அதுபோக அந்த விசாகம் நட்சத்திரத்தில் வீட்டில் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா, அந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கை, தன்னுடைய தாய் தந்தையுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு குழந்தை விசாக நட்சத்திரத்தில் பிறக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு 50 லட்ச ரூபா கடன் இருக்குது, 60 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா கூட, ஒரு குழந்தை இந்த விசாக நட்சத்திரம் துலா ராசியாக இருக்கட்டும் அல்லது விருச்சிக ராசியாக இருக்கட்டும், விசாகம் நட்சத்திரத்தில் அந்த வீட்டில் ஒரு குழந்தை அவதரிக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு 6 வருஷம் முடிகிறதுக்குள்ளார தன்னுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணிட்டு வந்த தாய் தகப்பன் நிறைய பேர் இருப்பாங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அனுபவித்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக சொல்லுவீங்க, என் மகள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க, நாங்கள் உணர்ந்தோங்க. அது என் மகன் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாங்க, நாங்கள் உணர்ந்தோங்க அப்படின்ட்டு. நிச்சயமாக இந்த மாதிரி அமைப்புகள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாவே அந்த அமைப்புகள் ஏற்படும். அதுபோக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் திருமணம் அப்படின்னா, நான் 20 வயசில் பண்ணிக்கிட்டேனுங்க, 22 வயசில் பண்ணிட்டேனுங்க அப்படியெல்லாம் இருக்காது. நின்று நிதானமாக பொறுமையாக செட்டில் ஆனதுக்கப்புறம், படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் பொறுமையாக தான் திருமணம் செஞ்சுக்கிடுவாங்களே தவிர கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏண்டா பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பயுமே விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு வராது. அது துலா ராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியில் வரக்கூடிய விசாகம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, படிப்பறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். நிறைய நண்பர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு பிராப்தம் ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் விசாகம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் இந்த பிரபஞ்சத்தில் அவதரிக்கிறாரு அப்படின்னா, அவங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் ஏற்படுத்திக்கிறது 27 வயசுக்கு மேற்கொண்டு தான். தான் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது தான் திருமணம் செஞ்சுக்கிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி.
சார் ஆம்பளை பிள்ளைனா அவன் சம்பாரிச்சா தான் சார் கல்யாணம் பண்ணுவாங்க, இதுக்கு நீங்கள் ஜோசிக்காரர் நீங்கள் சொல்லணுமா சார்? எத்தனையோ பேர் ஒரு ஆம்பளை பையன் கல்யாணம் அதாவது சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணுற கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை செஞ்சே ஆகணுங்க, இன்னும் அவர் சம்பாதிப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் திருமணம் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வேலைவாய்ப்பு இல்லாமல் திருமணம் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் திருமணம் செய்துக்குவாங்க. நான் கஷ்டப்பட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்படலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்புகள் ஏற்படும். அதே மாதிரி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தால் கடைசி வரைக்கும் அவங்க சொந்த காலில் அவங்க நிற்பாங்க. கணவர் மாதத்துக்கு 50,000 ரூபாய் இல்லை 50 லட்சம் சம்பாதிச்சாலும் அந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் கண்டிப்பாக அவங்க படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தில் அவங்க இருப்பாங்க. அதாவது ஏதோ ஒரு வேலை நான் செய்கிறேனுங்க, ஏதோ ஒரு 4 காசு என் மூலியமாக வருது அப்படின்ற ஒரு திருப்தி அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதுபோக அந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. ஏன்? இதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. அப்படி பண்ணால் கண்டிப்பாக மாரகம் உண்டு. அப்படி என்ன சார் மாரகம் அப்படின்னா என்ன சார்? கண்டிப்பாக உசுறு சேதம் ஏற்பட்டுடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களையோ அல்லது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களையோ அல்லது இதே நட்சத்திரத்தில் பிறந்தவங்களையோ திருமணம் செய்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் தயவு செய்து அதை மட்டும் பண்ண வேண்டாம். அதுபோக இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவங்களா சம்பாரித்து அடுத்த கட்டத்துக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய அமைப்புகள் நிறைய பேருக்கு உருவாயிருக்கும். ஒரு வீடு வாசல் வாங்கிட்டேனுங்க, வண்டி வாகனம் வாங்கிட்டேனுங்க, நிறைய பேருக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு, தாத்தா வாங்கி கொடுத்தாரு அப்படின்ற பேரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கெல்லாம் பெருசாக அந்த மாதிரி அமைப்பு இருக்காது. தானாக கையூனி கரணம் போட்டு தான் மேலே வருவாங்க. அப்போ விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எந்த ராசி நண்பர்களோட சவகாசம் வச்சுக்கிடலாம் அப்படின்னா, இது நம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதம் இருக்குது. விசாக நட்சத்திரம் 3 பாதம் துலா ராசி வருது. அப்போ துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு மீனராசி நண்பர்களோட 100% சவகாசம் வச்சுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும், பிரச்சனை வரும். அதே விசாக நட்சத்திரம் 3 பாதம் கொண்ட துலா ராசி நண்பர்களுக்கு வேறு எந்த ராசியை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசி நண்பர்களை திருமணம் பண்ணக்கூடாது. அல்லது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. அதே விசாக நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மேஷராசி நண்பர்களை திருமணம் பண்ணக்கூடாது. அதன் பிறகு மிதுன ராசி நண்பர்களை திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் கண்டிப்பாக சங்கடங்கள் வரும். சரி, இப்போ விசாக நட்சத்திரம்னா எந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலம் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு உண்டான திருத்தலம் அப்படின்னா, நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன். விசாக நட்சத்திரமாகவே முருகருடைய நட்சத்திரம், முருகர் அவதரிச்ச நட்சத்திரம் அப்படின்ற வார்த்தை நான் சொன்னேன். அப்போது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் முத்துக்குமாரசாமி அப்படின்ற திருத்தலம். முத்துக்குமாரசாமின்னு சொன்னாவே அது முருகர் கோயில்னு உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, குடுப்பனை இருந்தால் தான் இந்த கோயிலுக்கு போக முடியும். திருமலை கோவில் இது பன்மொழி அப்படின்ற இடத்துல இருக்குது. பன்மொழி அப்படின்ற இடம் செங்கோட்டையிலிருந்து சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் போகணும். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் வரும். திருநெல்வேலி மாவட்டத்தில் பன்மொழி அப்படின்றது உங்களுக்கு செங்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் போகிற பாதையில் தான் இந்த திருமலை கோயில் இருக்கும். இந்த திருமலை கோயில் அப்படின்றது தான் முத்துக்குமாரசாமின்றது முருகருடைய திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கு உங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு பாருங்கள். உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, வாழ்வாதாரம் எப்படி இருக்குதுன்றது பாருங்கள். சரிங்களா? பன்மொழி அப்படின்ற இடத்துல தான் இந்த திருத்தலம் இருக்குது, பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் செங்கோட்டை இருக்குன்றது தெரியும். செங்கோட்டையிலிருந்து 7 கிலோமீட்டரில் தான் இந்த திருத்தலம் இருக்குது, திருமலை கோயில். அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக மாற்றங்கள் வரும். சரி நண்பர்களே, விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக 100% இது பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க.
மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.